ஒரு ஊருக்கு ஒதுக்குப்புறத்துல ஒரு குளமும், அதுக்கு பக்கத்துல ஒரு பெரிய மரமும் இருக்கு. அந்த குளத்துல வாழ்ந்துட்டு வர ஒரு முதலையும், அந்த மரத்துல இருக்கிற ஒரு குரங்கும் ரொம்ப காலமா ஃப்ரெண்ட்ஸா வாழ்ந்துட்டு வராங்க. ஒரு நாள் இந்த குரங்கு முதலைய பார்த்து, "இந்த மரத்துல காய்க்கிற எல்லா கனிகளுமே ரொம்பவே இனிமையா இருக்கும். வேணா ஒரு காய் தரேன், சாப்பிட்டு பார்க்கறியா?" அப்படின்னு கேக்குது. முதலையும் சரின்னு ஒரு காய வாங்கி சாப்பிட்டு பாக்குது. அப்போ அதோட டேஸ்ட்ல அது மெய் மறந்து போகுது. இந்த ஒரு காய் இவ்வளவு டேஸ்டா இருக்குன்னா, இந்த மரத்துல இருக்கிற எல்லா காய்களையும் ரசிச்சு சாப்பிடுற இந்த குரங்கோட ஈரல் எவ்வளவு டேஸ்டா இருக்கும் அப்படின்னு யோசிக்குது. எப்படியாவது இந்த குரங்க குளத்துக்குள்ள கூட்டிட்டு போய் அதோட ஈரலை ருசிச்சு சாப்பிடணும் அப்படின்னு முடிவும் எடுக்குது. ஒரு நாள் குரங்க பார்த்து, "நண்பா, குளத்துக்கு நடுவுல உனக்கு ஒரு பெரிய விருந்து ஏற்பாடு பண்ணிருக்கேன். நீ கண்டிப்பா வரணும்" அப்படின்னு சொல்ல, அந்த முதலையோட பேச்ச நம்பி முதலையோட முதுகுல ஏறிக்கிட்டு இந்த குரங்கும் போகுது. போற வழியில குரங்க பார்த்து முதல்ல சொல்லிச்சான், "நான் உன்னை ஏமாத்தி தான் இங்க கூட்டிட்டு வந்தேன். உனக்கு விருந்தெல்லாம் கிடையாது. அன்னைக்கு நான் சாப்பிட்ட அந்த கனியோட டேஸ்ட் என்ன பிரமிக்க வச்சிருச்சு. அந்த கனிகளை டெய்லி சாப்பிடுற உன்னோட ஈரல் எவ்வளவு டேஸ்டா இருக்கு அப்படிங்கறத பார்க்கத்தான் இப்போ உன்னை கூட்டிட்டு போறேன்" அப்படின்னு சொல்லுது. இத கேட்டதும் அந்த குரங்கு கைத்தட்டி சிரிச்சுக்கிட்டே சொல்லிச்சான், "நண்பா, நீ கேட்டிருந்தா என்னோட உயிரை கூட கொடுத்திருப்பேன். இந்த ஈரலை கொடுக்காம இருந்திருப்பனா? இப்போ என்ன கவலையான விஷயம்னா, நான் டெய்லி படுக்கும்போது என்னோட ஈரலை கழட்டி அந்த மரத்து மேல வச்சிடுவேன். நீ என்ன விருந்துக்கு கூப்பிட்ட சந்தோஷத்துல அதை எடுத்து மாட்டிக்காம உன் கூட வந்துட்டேன். மறுபடியும் என்ன மரத்துக்கு கிட்ட கூட்டி போனீன்னா என்னோட ஈரலை எடுத்து உன்கிட்ட கொடுத்துறேன்" அப்படின்னு சொல்லுது. முட்டாள் முதலையும் குரங்கு சொன்னதை நம்பி சரின்னு மறுபடியும் அந்த மரத்துக்கிட்ட கூட்டிட்டு வந்து விடுது. அந்த குரங்கு தப்பிச்சோண்டா சாமின்னு மரத்து மேல ஏறிக்குது. இந்த கதையில இருந்து நம்ம 2 விஷயத்த கத்துக்கலாம். ஒண்ணு, நம்ம யார் கூட வேணாலும் பழக முடியும். ஆனா அவங்க கூட பழகுறதுக்கு ஒரு லிமிட்ட வச்சுக்கணும். இவங்க கூட இவ்வளவுதான் டிராவல் பண்ண முடியும் அப்படிங்கறத தெரிஞ்சு பழகணும். 2வது, நம்ம ஒரு பிரச்சனையில மாட்டிக்கும் போது அந்த இடத்துல இருந்து எப்படி சாமர்த்தியமா விலகி வருது அப்படிங்கறத கத்துக்கவும் வேணும்.